ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சமயபுரம் மாரியம்மன் கும்பிட போகிறேன். பூச்செரின் வந்ததில் ஞாயிற்றுக்கிழமை பூச்செரின் வந்தது. அப்புறம் நான் 5 வாரம் நான் வந்து மாரியம்மனுக்கு நான் விரதம் எடுப்பேன். விரதங்கிறது இல்லை, எல்லாம் சாப்பிடுவேன். நான்வெஜிடேரியன் மட்டும் எடுத்துக்க மாட்டேன், மற்றபடிலாம் நான் சாப்பிடுவேன். ஏன்னா உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது. முதவே நான் சொல்லிட்டேன் உங்கள் வீடியோவில், திரும்பி நான் சொல்கிறேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்கள் கேளுங்க, நல்லா கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனையோ நீங்கள் கீழே வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. போட்டால் இன்ஸ்டாகிராம்லேயும் போடலாம், யூடியூப்லேயும் போடலாம், ஃபேஸ்புக்லேயும் போடலாம். நீங்கள் போட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. நிச்சயமாக உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். உங்கள் வேண்டுதலை நான் வேண்டிக்கிறேன். ஒரு பாட்டு பாடுறேன், நீங்கள் கேளுங்க. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவனே, தரிசனம் கண்டால் போதும் கரும வினைகளும் ஓடும், சர்வ மங்களம் கூடும். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்குமம் பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் உடையவனே, ஆதிசக்தி அவள் பெரியவனே. 1000 நாமங்கள் கொண்டவனே, தாய் போல் நம்மை காப்பவனே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் அங்குசம் வாளும் வீணும் சோளமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா, தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். சிங்கத்தின் மீனவன் வீற்றிருப்பாள், திங்கனை முடிமேல் சூடி நின்றாள். மங்கள வாழ்வும் தந்திடுவாள், மங்கையர் கரசியும் அவளே, அங்கையர் கண்ணியும் அவனே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். மாரியம்மன் கிட்ட வந்து முதல் வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கணும், 2வது இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கணும், 3வது நம்ம முன்னோர்களை வேண்டிக்கணும். அதாவது நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பேசக்கூடாது அதெல்லாம் நம்ம சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏன்னா ஏதோ நம்ம பேசிடுறோம். அதே மாதிரி நம்ம வந்து கடவுள்கிட்டையும் நம்ம வந்து என்ன பிரார்த்தனையோ, உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அது கடவுள்கிட்ட கேட்கலாம். கடவுள்கிட்டையும் நம்ம வந்து என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாதே தெரியல. அந்த அம்மா என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். இப்போ எங்கள் வீட்லேயே யார் வராங்கன்னு ஆத்தாக்கு தெரியும். இந்த ஆத்தா பாருங்கள் உட்காந்துருக்கா பாருங்கள். எல்லாருமே சொன்னாங்க, நல்லா ஆத்தா உட்காந்துருக்கா, நல்லா அழகாக உட்காந்துட்டு நல்லா பச்சை சேலை கட்டியிருக்கா அப்படின்னாங்க. எனக்கு ஒருத்தவங்க வந்து வீடியோ காலில் வந்து எனக்கு பார்த்தாங்க. எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்து என்னை வீடியோ கால் பார்த்தாங்க. என்னோடய பெரியம்மா பொண்ணுங்கள்லாம் எல்லாருமே, சித்தப்பா பொண்ணுங்க எல்லோரும் பார்த்தாங்க வீடியோ காலில். அவங்களாம் பார்த்துட்டு, ஐயோ மாரியம்மன் இவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சிரிக்கிற மூஞ்சி அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சாமிக்கிட்டே என்ன வேண்டதுன்னு தெரியும். ஏன் சில பேர் சொன்னேன், நீங்களாம் வரலான்னா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ரவிக்க துணி எல்லாம் தாலி கயிறு செட்டெல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் வாங்கிட்டு போகலான்னு. அப்போ வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, வெளியூரில் இருக்கிறவங்க பார்க்க முடியாதுமா, அது விட்டுரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வீடியோ கால் பார்க்குறாங்களே அதே அருள் கொடுக்கும். ஆனால் இன்னொன்று வந்து பக்கத்துலேயே இருந்துட்டு தூரமாக இருந்துக்கிட்டு பக்கத்து வீடு அந்த அதாவது நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கிறவங்க வந்து வராமல் போகிறாங்கன்னா, இந்த ஆத்தா வந்து இந்த ஆத்தாவே வந்து சமயபுரமா வந்து உங்கள் வீட்டுக்கு யார் வர வைக்கணுமோ அவங்கள தான் வரவழைக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்து யார் வந்து குங்குமம் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அம்மா சமயபுரம்மா நினைக்கணுமா. எங்கள் வீட்டில் வந்து யார் குங்குமம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த அம்மா நினச்சி என் மனசில் பூந்து சொல்ல வைக்குமா. அந்த மாதிரி அவங்கவுங்க நடந்த பொறுத்து தான் அதெல்லாம் நடக்குது. கடவுளுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணக்கூடாது என்ன செய்யணும், அந்த கடவுளுக்கு தெரியும். நான் என்ன நல்லது பண்ணுறேன் என்ன கெடுதல் பண்ணுறேன் அதனால். ஆனால் கெடுதல் பண்ணுறதுக்கு எனக்கு வழி இல்லை.
ஏன்னா வந்து நான் பாட்டுக்கு தான் இருக்கேன். என் வேலை, என்னோடய வேலை, என்னோடய இதை பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து நான் நல்லது செய்கிறேனா கெடுதல் செய்கிறேனா அது கடவுளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும். அவங்க நல்லது செய்கிறாங்களா கெடுதல் செய்கிறாங்களா இல்லை வந்து குடும்பத்தையே பிரித்து விட்றாங்களா அது சமயபுரம் அம்மாவுக்கு தெரியும். அது எந்த கடவுளை வந்து நீங்கள் யாரெல்லாம் கும்பிட்றீங்களோ, எந்த கடவுள் உங்கள் இஷ்ட தெய்வம்லாம் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த கடவுளுக்கு உங்களோட மனசு பற்றி அந்த அம்மாவுக்கு தெரியும். பெருமாளுக்கும் சரி, சிவபெருமானுக்கும் சரி, முருகப்பெருமான், விநாயகர், மாரியம்மன், காளியம்மன், காவல் தெய்வம் எல்லாத்துக்குமே தெரியும். கோயிலில் வரவங்க கூட தெரியும் என்ன மனசோடு வராங்க, என்ன ஒரு இதோடு போகிறாங்க. அதெல்லாம் வந்து கடவுளுக்கு தெரியும். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம போனோம், கோயிலுக்கு போனோம், வந்தோம், அதுதான் தெரியும் தவிர கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசினாலும் இன்னும் ரொம்ப வீடியோ எடுக்காது அப்படிங்கிறாங்க. சாமியை வந்து நல்லா கும்பிட்டுக்கோங்க. பிரார்த்தனை எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பாக வேண்டிக்குவேன். ஏன்னா எனக்கும் மனசாட்சி இருக்குது. பாவம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கோசம் நம்ம மாரியம்மன்கிட்ட வேண்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க, நான் சாம்பிராணிலாம் வந்து வீடியோ போடுவேன். அது பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, எங்கே சுடிதாரோட சாரீ போட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்னாங்க. சில பெரியவங்க என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் ரிலேஷன்ஸும் சொன்னாங்க, சாரீ போட்டு சாமி கும்பிடுங்க, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் வந்து சாரீ போட்டு சுடிதார் போட்டு சாமி ஒரு பட்டு சாரியோ இல்லை நல்ல சாரியோ போட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்னாங்க. சரி சொல்லி தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, சரி இன்றைக்கி சாரீ போட்டு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு. ஆனால் நிஜமாகவே இங்கே ஒரு மங்களகரம்னா ஒரு வெள்ளிக்கிழமை சாரீ போட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் இன்னும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூச்செடின்னு வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி இப்போ வந்து ஒரு வாரம் ஆச்சு, வெள்ளிக்கிழமை ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை 2வது பூ. இந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை பூ ஒரு 5 வாரம் வரும். இந்த மாதிரி வந்து அதாவது எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஒரு வாரம், அதாவது 5 வாரத்துக்கு ஒரு வாரம்னாச்சும் நீங்கள் எடுங்க, ரொம்ப நல்லது. ஆத்தா வந்து எல்லாமே நல்லது தான் செய்வா, யாருக்கும் வந்து கெடுதல் செய்யமா. கடவுள் வந்து கெடுதல் செய்யுமா? கெடுதல்னால் என்னன்னே தெரியாது கடவுளுக்கு. அதனால் வந்து நீங்கள் கடவுளுக்கு யாரையும் நம்பாதீங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. எல்லாம் வந்து சில பேர் நாடகங்கள் தான். யாரையும் நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க, மனசாட்சிக்கு பயப்படுங்க, கடவுளை நம்புங்க, யாரையும் நம்பாதீங்க. அதாவது நான் வந்து ஒரு அனுபவம், அவ்வளோதான். நம்ம வாயை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கப்புன்னு பிடிச்சிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லி நடக்கிறத நடந்துடும். அதனால் வந்து கடவுளை வந்து கும்பிடுங்க, நல்லா சாமி கும்பிடுங்க, நல்லா மனசாட்சிக்கும் பயப்படுங்க. வேறு எதுவுமே நீங்கள் பாட்டு வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான், என்ன பிரபஞ்சம் பார்த்துக்குவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.